ஹாய் காய்ஸ் நான் வந்து மீஷோவில் சுமார் ஒரு 2 வருஷமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குர்த்தி வந்து நான் வாங்கிட்டேன். அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்து காட்டன்னு மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்கினேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டன் இல்லை, க்ரீப் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஸ்கின்னோட ஒட்டாத இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. இந்த என் மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து நிறையா வந்து சாரீஸ் வந்து இந்த மெட்டீரியலில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. பட் வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் அப்போலேருந்தே பிடிக்காது. எனக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, பாடி ஹக்கிங்காக இருக்கணும். எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கணும்னு நான் நினப்பேன். பட் வந்து இது வந்து பிரித்து பார்த்தது ஒரு மாதிரி ஆயிட்டு. பட் வாங்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்ருந்தேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே ரிட்டர்ன் போட்டதே கிடையாது. இது வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா டபுள் எக்ஸ்எல்லில் போட்டிருந்தேன். எனக்கு வந்து இது பார்க்க ஃபிட்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸே போடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து போட்டிருந்தேன். பட் நான் பண்ண தப்பு வந்து அதுதான். அது ஏன் நான் வீடியோ போக போக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது தெரியும், என்னோட வந்து பெருசாக தான் இருக்கும் சைஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. ஏன்னா 2XL நிறையா இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க டாப்பு 2XLs தான். அந்தமாரி அந்த இது இருக்குல்ல, க்ரீன் கலர் டாப்பு. பட் அது வந்து நான் பிடிக்கவே இல்லை. அப்படியே தான் போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா நல்லாவே சைஸ் பெருசாக இருக்குது. தண்ணியில் போட்டால் ஷ்ரிங்க் ஆகாது இந்த மெட்டீரியல். பட் என்னென்னா ஒரு யூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது 2XLல ஏன் 2XL போட்டு ஏன் தப்பு பண்ணேன்னு சொன்னேன்னு தெரியுமா? அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 2XL பாடி எவ்வளோ கொஞ்சம் அகலமாக இருப்பாங்க. ஷோல்டர் வந்து வித் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஹோல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்எல்ல இருக்கும்பொழுது என்னதான் நம்ம வந்து சைடில் இல்லை பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம அளவுக்கு வச்சு போட்டாலுமே அந்த ஹோலோட வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. இங்கே ஒரு பக்கம் இருக்குது, அங்கே ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் ஒன் திங் என்னென்னா, ஒரு ஹோல் வந்து ஃபுல்லாக ஸ்கின்னோட அட்டாச் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், தூக்கிட்டு இருக்கு. அது நான் ஃபோல்ட் பண்ணி கொடுத்ததுனால அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் நேச்சராகவே அது அப்படி தான் இருக்குது. நான் பெரிய சைஸ் ஆர்டர் போட்டதுனால. ஸோ இதுமாரி ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் நான் டக் பிடிச்சிட்டு மறுநாள் ஈவினிங் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ரொம்ப ஃபிட் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபிட் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டாப் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போயாவது தானே போட போகிறோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா அது காலேஜ்க்கு டெய்லி போட போகிறது கிடையாது. ஸோ தட் நம்ம எப்போயாவது தானே போட போகிறோம், இருக்கட்டும் சொல்லி விட்டாச்சு. இந்த ஹோல் அலைன்மெண்ட் மட்டும் தான் இப்போ பிரச்சனை. மிச்சபடி கிளாத் எல்லாம் இப்போதைக்கு ஓகே தான். அப்புறம் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒர்த்து தான். ஹோல்ஸ் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் கூட இதை போட்டு போகலாம். நல்லா ஒர்த்து, ஃபிட் நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.